உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். செப்பனியா 3வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஆண்டவர் ஒருவர்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய ஆசீர்வதிக்க முடியும். அவர் நினைத்தால் மாத்திரமே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருக்கும்படி செய்வார். அவருக்கு சித்தமானவர்களை அவர் உயர்த்துகிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் மேன்மைப்படுத்துகிறார். சகல காரியத்திலும் அவங்களை வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு சாதாரணமான நிலைமையில இருக்கலாம், அடிமட்ட நிலைமையில உங்க பொருளாதாரம் இருக்கலாம், குறைவான சம்பளத்துல நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாதபடி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். உங்க வேலையில ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போறார். உங்களை உயர்வான ஒரு இடத்துல கர்த்தர் உட்கார வச்சு நீங்கள் எதிர்பார்த்த சகல நன்மைகளையும் உங்க வாழ்க்கையில தந்து கை நிறைய பல லட்சங்கள் சம்பாதிக்கும்படியாக உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீங்கள் இருக்கும்படி உங்க வேலையிலும் உங்க குடும்பத்திலும் கர்த்தர் உங்களை சறந்திருக்கும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எத்தனை அவமானங்கள், எத்தனை இகழ்வான பேச்சுகள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை தூசணங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். இதையெல்லாம் சுமந்து கொண்டு, ஆண்டவரே ஏன் இதை எனக்கு அனுமதித்தீர், ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, எத்தனை பேர் என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னை வெட்கப்படுத்துகிறார்களே, நான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேனே, நான் கதறி முறையிட்டு கொண்டிருக்கிறேனே, ஆண்டவர் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி ஏங்கின நாட்கள் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று. ஆண்டவர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க போகிறார். உயர்ந்த ஸ்தானத்துல நீங்கள் உட்கார போகிறீர்கள். உங்களை தூசித்த குடும்பத்தின் முன்பதாக நீங்கள் வெட்கம் அனுபவித்த இடத்திலெல்லாம் உங்களை ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவர் அப்படியாய் வாழ்ந்திருக்கும்படி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.